பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்டை நம்ம எப்படி படிக்கணும், இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாட்கள் 8 days வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக நான் சொல்லிட்டு வரேன். அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டாக சொல்லும்போது தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இதில் மொத்தம் எத்தனை இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் இருக்கு, ஒவ்வொரு நாளும் எத்தனை கொஸ்டின் நம்ம எடுத்து படிக்கணும், எப்படி நம்ம ஸ்டடி பிளானை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் நம்ம எப்படி எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா கொஸ்டினும் நம்ம படிக்க முடியும், அதை பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸில் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவேன். நான் அனுப்புகிற நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்த உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புகிற நோட்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒவ்வொரு யூனிட்லேருந்து மொத்தம் 5 யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 கொஸ்டின் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த 16 கொஸ்டினும் ரொம்ப முக்கியமானது. இந்த 16 கொஸ்டின் நீங்கள் மோஸ்ட்லி படிச்சிட்டிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? நான் நம்ம கிளாஸில் ஜாயின் எல்லாத்துக்கும் இந்த 16 கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டினுக்குலையும் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி நம்ம கிளாஸில் ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை எப்படி படிக்கணும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் இந்த சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் டோட்டல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கொஸ்டின் மொத்தம் கொடுத்துருப்பேன். சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 நாட்கள் கொடுத்துருக்கேன். அதாவது நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது 8/5/2026 இருந்து 15/5/2026 இந்த 8 நாள் இந்த சப்ஜெக்டை படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த 8 நாள் முடிஞ்ச பிறகு நான் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு லாங் சைஸ் நோட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, 4th செமஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், 3rd செமஸ்டர் அதில் ஏதாவது அரியர் வச்சா அடுத்த செமஸ்டர் எழுதிக்கலாம். ஆனால் 4th செமஸ்டர் நம்ம அரியர் வச்சோம்னா 1 year வேஸ்ட் ஆயிரும். ஸோ 4th செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்படணும். கொஷின் எப்படி கேட்டாலும் நம்ம எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுற மாதிரி, எந்த கொஷினும் விட்டுட்டு வர மாதிரி நம்ம எழுதுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், ஒவ்வொரு கொஷினும் எவ்வளோ பேஜஸ் எடுத்துக்கணும், எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அது எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் எக்ஸாமுக்கு முன்னாடி அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஒரு லாங் சைஸ் நோட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு லாங் சைஸ் நோட்டை எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் லாங் சைஸ் நோட்டை எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு எப்படி பிளான் பண்ணிக்கலாம், மொத்தம் 16 கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். நான் சொல்றது ஒரு நாளைக்கு 2 கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிங்க. மினிமம் தான் நான் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் படிக்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனால் நான் சொல்றது ஒரு நாளைக்கு 2 10 மார்க் கொஸ்டின் படிக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 கொஸ்டின் அனுப்பிச்சிருக்கேன்னா நீங்கள் நாளைக்கு படிக்க போகிறது என்னது, 2 கொஸ்டின் உங்களுக்கு படிக்க சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின். ஸோ நாளைக்கு நீங்கள் படிக்கணும்னா முதல் நாளே அந்த லாங் சைஸ் நோட்டில் எந்த 2 கொஸ்டினை படிக்க போகிறோம் அந்த 2 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதிட்டு அந்த 2 கொஸ்டினுக்கும் நான் கீ பாயிண்ட்ஸாக நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பேன். அந்த 2 கொஸ்டினுக்கான கீ பாயிண்ட்ஸும் அந்த லாங் சைஸ் நோட்டில் எழுதி வச்சிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கீ பாயிண்ட்ஸை நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்காதீங்க, உங்கள் கைப்பட எழுதுங்க. கைப்பட எழுதும் போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்னென்ன பாயிண்ட் வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் திருப்பி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு இன்னொரு கொஸ்டின் போகும்போது அந்த பழைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மறக்காது. ஏன்னா நீங்க எழுதி வச்சிருக்கீங்க. எக்ஸாமுக்கு முதல் வந்து டக்குனு அந்த லாங் சைஸ் மட்டும் திருப்பி பார்த்துட்டு போய் எழுதிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு நீங்க படிக்க போற அந்த 2 கொஸ்டின் நான் உங்களுக்கு டேட் கொடுத்துருவேன். நாளைக்கு எந்தெந்த கொஸ்டின் படிக்கணும் அந்த டேட்டோட நான் சொல்லிடுவேன். நீங்க என்ன செய்யணும்,
இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும், அந்த 2 கொஸ்டினை லாங் சைஸ் நோட்ல எழுதிட்டு அந்த 2 கொஸ்டினுக்கான கீ பாயிண்ட்ஸையும் உங்க லாங் சைஸ் நோட்ல எழுதிருங்க. இது முதல் ஸ்டெப். சரிங்களா? ஓகே, அந்த 2 கொஸ்டினுக்கு நாளைக்கு டேட் போட்டுருங்க. நாளைக்கு 8ஆம் தேதியா, 8ஆம் தேதி இந்த டேட் போட்டுருங்க. டேட் போட்டு முக்கியமான ஒரு விஷயம், எந்த டைம்ல நீங்க படிக்க போறீங்க அதை முன்கூட்டியே தீர்மானிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அதை முன்கூட்டியே தீர்மானிக்கணும். முன்கூட்டியே என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணணும். அப்படி பிளான் பண்ணாதான் அந்த செயலை சிறப்பாக செய்ய முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் லாங் சைஸ் நோட் எழுதுங்க, அந்த கீ பாயிண்ட்ஸ் எழுதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நாளைக்கு எந்த டைம்ல படிக்க போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்னிங் 5 மணிலேருந்து 6:30 வரைக்கும் படிக்கிறேன். இல்ல நைட்டு நான் 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் படிக்கிறேன். அந்த கொஸ்டினுக்கு நேர அந்த டயத்தை மென்ஷன் பண்ணிருங்க. இந்த டைம்ல நான் புக் எடுத்து படிக்க போறேன். அந்த டயத்தை கம்பல்சரி மெசேஜ் நோட்ல எழுதிருங்க. ஏன்னா அப்படி எழுதும் போதுதான் அந்த டைம் வரும்போது நம்ம இந்த டைம் படிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம், நம்மள அறியாம அந்த புக்கை கையில் எடுப்போம். அந்த நீங்க ஒன்ஸ் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம்ல என்னைய பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன், நீங்க படிக்கிறீங்க இல்லையோ அந்த டைம்ல நான் அனுப்புற நோட்ஸ் உங்க கையில் இருக்கணும். இப்போ ஒரு 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு பிளான் பண்ணுறீங்க, அந்த 3 மணி நேரமும் நீங்க படிக்கிறீங்களா என்னன்னு தெரியாது, அந்த 3 மணி நேரமும் உங்க கையில அந்த நோட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நீங்க அந்த டைம் ஃபிக்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல உங்க கையில மொபைல் இருக்கக்கூடாது, பக்கத்துல டிவி எதுவும் ஆன் பண்ணாதீங்க. தனியா ஒரு ரூம்ல இல்ல ஹால்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஆனா மொபைல் உங்க கையில இருக்கவே கூடாது. நீங்க அந்த கேள்வியை படிக்கிற முன்னாடி கிளாஸை இன்னைக்கு நைட்டேவும் அந்த கேள்விக்கான கிளாஸை நீங்க கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுட்டு நீங்க படிக்கும் போது உங்க கையில மொபைல் இருக்கக்கூடாது, டிவி எதுவும் ஆன் இருக்கக்கூடாது. முழு கவனத்தோடு படிக்கும்போது நமக்கு டைம் ரொம்ப குறையும். நீங்க மொபைலை நோண்டிட்டு டிவியை பார்த்துட்டு படிச்சீங்கன்னா உன்னிப்பா அதாவது அந்த அந்த கேள்வியில முழு கவனத்தை செலுத்தி படிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதே நேரத்தில் டைமும் அதிகமாக எடுத்துரும். அதனால உங்க மொபைல் பக்கத்தில் இருக்கக்கூடாது, இந்த டிவி மல்டிமீடியா எதுவுமே இருக்கக்கூடாது. நோட்ஸ் புத்தகம் படிக்கணும், அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? இதுதான் முதல் படி. நம்ம நாளைக்கு படிக்க போறதுக்கு 2 கொஸ்டின் எழுதுறோம், அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்படி பிளான் பண்ணி 8 நாள், சரிங்களா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு 8 நாள் கொடுத்துருக்கேன். அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு அதே மாதிரி எத்தனை நாள் சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுடைய வேலை நாளையிலிருந்து இதை சரியா ஃபாலோ பண்ணுங்க. 4th செமஸ்டர் கவனம் கவனம் கவனம். சரிங்களா? இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாளையிலிருந்து உங்களோட ஸ்டடியை கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸாமுக்கு முதல் நாள் வரைக்கும் கொண்டு போங்க. எக்ஸாம் நம்ம ஜெயிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த அறிவு தொகுப்பும் கலைத்திட்டம் இதுல 16 கொஸ்டின். அதுக்கான எந்தெந்த கொஸ்டின் ஒரு நாளைக்கு படிக்கணும் அந்த டேட்டோட நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் ஆல்ரெடி அனுப்பிச்சிருப்பேன். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட் இப்போ அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் டோட்டல் கொஸ்டின் 16 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, அறிவும் அறிதலும். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நீங்க நாளைக்கு படிக்க போற கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் 4 கொஸ்டின் சொல்லிடுறேன், டேட்டோட சொல்லிடுறேன் எல்லா கொஸ்டினும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவின் ஏற்புடைமை குறித்த கொள்கைகள். இது நாளைக்கு 8/5/2026 வெள்ளிக்கிழமை. 2வது கொஸ்டின் பாருங்க, அறிவு பற்றிய இந்திய மற்றும் மேலை நாட்டு கொள்கைகள். இதுவும் 8/5/2026 வெள்ளிக்கிழமை. இந்த 2 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அந்த நோட்ல எழுதிட்டு இந்த 2 கொஸ்டினுக்கான கீ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கீ பாயிண்ட்ஸை எழுதி வச்சிருங்க. எந்த டைம் படிக்க போறோம் அதை மென்ஷன் பண்ணிடுங்க. சரிங்களா? 3வது கொஸ்டின் பாருங்க, அறிவின் பரிணாமங்கள். இது 9/5/2026 சனிக்கிழமை. 4வது கொஸ்டின் பாருங்க, தகவல் நம்பிக்கை மற்றும் உண்மையுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு. இது 9/5/2026 சனிக்கிழமை. சரிங்களா? அப்ப வெள்ளி சனியில நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் முடிச்சிடலாம். அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க, கலைத்திட்டம் என்பதன் பொருள், இயல்புகள் மற்றும் கோட்பாடுகள். இதுல 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். 2 கொஸ்டின் முக்கியம். இந்த 2 கொஸ்டின் ஒன்று உறுதியாக வர வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள். இது 10/5/2026 சண்டே ஞாயிற்றுக்கிழமை. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்ட வடிவமைப்பு வகைகள். இதுவும் 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? அடுத்து 3வது யூனிட் பாருங்க, கலைத்திட்ட வடிவமைப்பும் அறிவை ஒழுங்குற அமைத்தலும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்ட பரிணாமங்கள். இது எப்போ பார்த்தீங்கன்னா 11/5/2026 மண்டே திங்கக்கிழமை. 2வது கொஸ்டின் பாருங்க, அறிவை வரிசைப்படுத்தி ஒழுங்குற அமைத்தலின் அடிப்படைகள். இது 11/5/2026 திங்கக்கிழமை. 2 கொஸ்டின். அடுத்து 3வது கேள்வி பாருங்க, பள்ளிகளில் அறிவை ஒழுங்குற அமைத்தலில் ஈடுபட்டுள்ள முகமைகள் மற்றும் முகவர்கள். இது 12/5/2026 செவ்வாய்க்கிழமை. அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்க,
பள்ளிகளில் அறிவை ஒழுங்குற அமைத்தலில் ஈடுபட்டுள்ள முகமைகள் மற்றும் முகவர்கள். இதுவும் 12/5/2026 செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? அடுத்த 4வது யூனிட் பாருங்க. கலைத்திட்ட வளர்ச்சி மற்றும் செயலாக்கம். இதுல 2 கொஸ்டின் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கலைத்திட்ட அமலாக்க படிவங்கள். இது 13/5/2026 புதன்கிழமை. 2வது கொஸ்டின் பாருங்க. கலைத்திட்டம் தயாரித்தலில் முன்மொழியப்பட்ட படிமங்கள். இது 13/5/2026 புதன்கிழமை. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் 5th யூனிட் பாருங்க. கலைத்திட்ட மதிப்பீடும் மாற்றமும். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கலைத்திட்ட மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான படிமங்கள். இது பாருங்க 14/5/2026 செவ்வாய்க்கிழமை. 11வது கொஸ்டின் பாருங்க. வியாழக்கிழமை. 2வது கொஸ்டின் பாருங்க. கலைத்திட்ட மதிப்பீடுகளுக்கான அணுகுமுறைகள். இது 14/5/2026 வியாழக்கிழமை. அடுத்து பாருங்க 3வது கொஸ்டின் பாருங்க. மதிப்பீட்டு நிலைகள். இது 15/5/2026 வெள்ளிக்கிழமை. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. கலைத்திட்ட மதிப்பீட்டின் பரிமாணங்கள். இது 15/5/2026 வெள்ளிக்கிழமை. சரிங்களா? கரெக்டா இந்த 8 நாள் உங்களால எவ்வளவு முடியுமோ படிச்சுட்டு வந்துட்டே இருங்க. இந்த 8 நாள் கழிச்சு அடுத்த சப்ஜெக்டுக்கான நான் அந்த ஸ்டடி பிளான் போடுறேன். இப்படி கரெக்டா நீங்க 5 சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் மோஸ்ட்லி 7 நாள் வரும். ஒரு 1 மந்த்துக்குள்ள இந்த 5 சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின்லாம் முடிச்சிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.